அதாவது இந்த ஸ்லீப்பிங் ஆப்னியாங்கிறாங்க, அது என்ன, சரியான தூக்கமின்மை, அதுக்கப்புறம் அதில் கூட சில பேர் இறந்து போயிருக்கிறாங்களாம், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்லீப் ஆப்னியான்றது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி உறக்கம் வந்து மனுஷனுக்கு பொக்கிஷம். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உணவு, பசிக்கு உணவு, பால் உணர்வுக்கு அந்த காமம், இது ரெண்டும் மனுஷனோட பொக்கிஷம். அதை தாண்டி இது ரெண்டுத்துக்கும் மேலே ஒரு பொக்கிஷம் வந்து உறக்கம். உறக்கத்துக்கு இது வரைக்கும் சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நிறைய பேர் உறக்கத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. ஸ்லீப் அப்படின்னா என்ன, அதுக்கு வந்து விளக்கம் இல்லை. விளக்கம் இல்லைன்னா இருக்கு. ஒருத்தர் நீங்கள் நெட்டில் போய் படிக்கலாம், நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. எப்படி ஒரு மனுஷன் தூங்குறான், இது ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்காங்க. உறக்கம் என்பது உயிர் சம்மந்தப்பட்டது. இங்கே உடல் வராது, புரியுதுங்களா? அந்த பவர் வந்து உயிர்கிட்ட இருக்குது. அது போயிடுச்சுன்னா மனுஷன் ஏங்கிறதே ஒரு வயசுக்கு அப்புறம் தூக்கம் தான், தூக்கத்துக்காக மட்டும்தான். தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து நலிவடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உடல் ரீதியாக வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த லாக்டோபாசிலஸ் ஒரு பிரிவு நுண்கிருமிகள், அவங்களும் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரெயினில் இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட் அது மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி அது மூளையில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் பரவுது, அதுதான் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுதுன்னு சொல்கிறான். பிரெயினை சுற்றி நம்மளுக்கு வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும், அதில் ஸ்ப்ரெட் ஆகிடுது, எல்லா செல்லுக்கும் அனுப்புது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் இருக்குது. வயிற்றுக்கும் பிரெயினுக்கும் வேகஸ் நர்வ்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது. வயிற்றில் இருக்கிற நுண்கிருமிகளும் பிரெயினில் இருக்கிற நுண்கிருமிகளும் இந்த வேகஸ் நர்வ் வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்கு. புரியுதுங்களா? இந்த கம்யூனிகேஷன் அடிப்பட்டா, அதாவது நம்ம வந்து விஷத்தன்மையான வாய்ந்த இந்த பொருட்கள் சாப்பிட்றதுனாலையோ, உணவு முறைகள் மாற்றங்கள், புரியுதுங்களா, எக்கச்சக்கமான இந்த ஃபார்மகாலஜிக்கல் மருந்து சாப்பிட்றதுனால லாக்டோபாசிலஸ் அழிஞ்சு போகுது. அப்போது உங்களுக்கு ஸ்டமக்கில் இருக்கிற அந்த நுண்கிருமிகளுடைய பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னா இந்த வேகஸ் நர்வ் வழியாக நுண்கிருமிகளுடைய கம்யூனிகேஷன் குறைஞ்சி போகுது. அது வந்து பார்க்கின்சன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ரீசனாகவும் சொல்லப்படுது. இப்போ டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. இப்போ ஸ்டமக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற மெலட்டோனின் அதுவும் பிரெயினுக்கு வரணும். இதெல்லாம் சேர்ந்து தான் பிரெயினை ஷட் டவுன் பண்ணுதுன்றது ஓரளவுக்கு அவங்க பார்க்குறாங்க.